வளர வளர இந்த மலை தன்னை போல என்ன பண்ணும்னா சமபூமி ஆகும். இது சின்னதாகும். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை வளர்த்துனா போதும், கர்த்தர் உங்களை பெருக பண்ணினா போதும், நீங்க எழும்பினா போதும். சில நேரத்தில் சிலர் என்ன நம்ம நினைப்போம்னா நமக்கு வருமானம் தான் நிறைய பேருக்கு பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் வளர்ந்துருந்தியா போதும். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா இந்த கடன் உங்களுக்கு பெருசாக தெரியாது, நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா இந்த தேவைகள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. உங்களுக்கு வருமானம் பெருகிருச்சுன்னா இந்த தேவையை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்க எல்லாத்துக்கும் இப்போ கவலை. ஏன் கவலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலைன்னா வளரல. ஆனால் கர்த்தர் செருபாபேலை பார்த்து சொல்றாரு, நீ பெருவே பர்வதமாக இருந்தாலும் நிக்கரகம் பண்ணுகிற கர்த்தர். நிக்கரகம் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் முடிகிறதுக்குள்ள அந்த பர்வதம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும். தேடி நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, தேடி கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதை நிக்கரகம் பண்ணிடுவாரு, சமபூமி ஆக்கிடுவாரு. அந்த வியாதி இருக்கிற இடம் தெரியாம போயிடும், அந்த கடன் இருக்கிற இடம் தெரியாம போயிடும், அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஹல்லேலூயா.